வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 27 மற்றும் 28 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மத்திய அரசின் 2023-24 வருடாந்திர தொழில் கணக்கெடுப்பில் வேலைவாய்ப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2023-24 இதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பில் முதலிடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு தான். அதே நேரம் இந்தியாவில் உற்பத்தி துறை தொடர்பான நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் இருக்கிற 15% உற்பத்தி துறை தொடர்பான நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம். அடுத்தது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 செப்டம்பர் 15. ஏற்கனவே நிறைய எக்ஸாமில் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய மெயின்ஸில் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ காலை உணவு திட்டம் இது பார்த்தீங்கன்னா 2022 செப்டம்பர் 15 தொடங்கியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் தான் இந்த செப்டம்பர் 15. இது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திட்டம். இது என்னென்னா, காலையில் அந்த மாணவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும்தான் இதை தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா 2023 ஆகஸ்ட் 25 இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு தொடக்க பள்ளிகள்லையும் இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் முதல் முறையாக அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளையும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தின முதல் மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போன ஆண்டு, அதாவது 2024 ஜூலை 15 கிராமங்களில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போ முந்தநேத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 26 நகர்ப்புறங்களில் இருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கிற புனித சூசையப்பர் பள்ளியில் தான் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் கலந்து கொண்டார். இப்போது நகர்பகுதிகளில் செயல்படுற 2429 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இதன் மூலமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதன் மூலமாக இதுவரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட சேர்த்து 3,06,000 குழந்தைகள் பயன்பெறுவாங்க. அப்போ இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் செயல்படுற 37,616 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இது செயல்படுத்த போகிறாங்க. அப்போ இதன் மூலமாக பயன்பெறுற மொத்த மாணவர்கள் 20,59,000 அவ்வளோ பேர். இது மொத்தமாக ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 600 கோடி மதிப்பில் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது, தற்போது நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஐஎன்எஸ் ஹிம்கிரி ஆகிய கப்பல்கள் எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் ப்ராஜெக்ட் 17A. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் 17A இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற கப்பல் கீழே, அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படிங்கிற 2 கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 கப்பல்களை இந்திய கடற்படையில் பணியமர்த்தப்பட்டது இதுதான் முதல் முறை. இந்த கப்பலில் தலா 8 பிரம்மோஸ் ஏவுகணைகள் இடம்பெறும். ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை கட்டுற நிறுவனங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் உதயகிரி அப்படிங்கிற இந்த கப்பலை மும்பையில் இருக்கிற மசகான் கப்பல் கட்டும் தளம் தான் கட்டியிருக்காங்க. ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படிங்கிற கப்பலை கொல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் தான் கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான ஷெடியூல் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏற்கனவே இதில் சில எக்ஸாம் நடைபெற்று முடிந்தது. அதற்கான கொஸ்டினையுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதலாம். அடுத்தது, நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்காக காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இலவச கிளாஸஸ் நடத்துகிறோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவச கோச்சிங்குமே நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டால் போதும். அடுத்தது, ஆரோகன் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சுங்கச்சாவடி பணியாளர்களின் குழந்தைகளுக்காக. ஆரோகன் அப்படிங்கிற திட்டத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த டோல்கேட்டில் எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே பணிபுரிகிற
ஒர்க்கர்ஸுடைய குழந்தைகளுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். முதல் கட்டமாக இந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் வரைக்கும் இதை செயல்படுத்த போகிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து கல்லூரி இறுதி வரைக்கும் இருக்கிற ஒரு 500 மாணவர்களை ஆண்டுக்கு தேர்வு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரூபாய் 12,000 வந்து வழங்குவாங்க ஒரு ஆண்டுக்கு. அடுத்தது 50 சிறந்த மாணவர்களுக்கு முதுகலை பட்டப்படிப்புக்காக ரூபாய் 50,000 வந்து கொடுப்பாங்க. இதை செயல்படுத்துகிற அமைப்பு NHAI, அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் மொத்த அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 34. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றத்துடைய புதிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக 2 பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் நீதிபதி அலோக் அராதே அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி அப்படிங்கிறவர். இவங்க இப்போ இவங்க வந்து பதவி ஏற்றுட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தன்னுடைய முழு பலத்தை வந்து எட்டும். அப்போ 34 பேர் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது நம்ம குடியரசுத் தலைவர். அதே மாதிரி அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதும் நம்ம குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது 65. இப்போ உங்களுக்கான கேள்வி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஓய்வு பெறும் வயது என்ன அப்படிங்கிறது தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது புதிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜு ரஞ்சன். RBIல எல்லாம் பண்ணி வந்திருக்காரு. இவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது NDB அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, புதிய வளர்ச்சி வங்கி, அதோடைய துணைத் தலைவராக இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இது பிரிக்ஸ் அமைப்பின் கீழே தொடங்கப்பட்ட ஒரு வங்கி. 2014ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சீனாவுடைய ஷாங்காய் நகரில் தான் இருக்குது. இதோடைய தலைவராக இருக்கிறவங்க தில்மா ரூசப் அப்படிங்கிறவங்க. இப்போ துணைத் தலைவராக இந்தியாவை சேர்ந்த ராஜு ரஞ்சன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விட்டாரா என்ற மின்சார வாகன ஆலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஹன்சல்பூர் அப்படிங்கிற பகுதியில் விட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆலையை நம்ம பிரதமர் தொடங்கியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்கிற ஆலை. இது மாருதி சுசுகி நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்துடைய ஆலை தான் இந்த ஆலை. இங்கேருந்து 100 நாடுகளுக்கு மேலே மின்சார வாகனங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஃபிடே 2025 உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. இப்போ ஃபிடே அமைப்பு தான் உலக அளவில் செஸ் விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு உலகக்கோப்பை போட்டியை கோவாவில் தான் நடத்த போகிறாங்க. எப்போலேருந்து எப்போ நடைபெற போகுது அப்படின்னா இந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இப்போ நம்ம இந்தியாவை பற்றி பார்க்கும்போது செஸ்ஸில் உலகின் மிக இளவயது செஸ் சாம்பியனான குகேஷ், அவர் நம்ம இந்தியாவில் தான் இருக்கார். அவர் 18 வயதிலேயே உலகத்துடைய மிக இளவயது செஸ் சாம்பியன் ஆகிட்டார். அப்புறம் மகளிர் பிரிவில் மிக இளவயது செஸ் சாம்பியன் திவ்யா தேஷ்முக், அவங்களுமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய 19வது வயதில் இவங்க செஸ் சாம்பியன் ஆகிட்டாங்க. அடுத்தது 2024ஆவது ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டி இது வந்து நடைபெற்றது. இதில் மகளிர் பிரிவில் இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தோம். அதே மாதிரி ஓப்பன் பிரிவுலையும் இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தோம். ஓப்பன் பிரிவு அப்படின்னா ஆண்கள் பிரிவை தான் செஸ்ஸில் வந்து ஓப்பன் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க பிரதமர் மோடி எப்போது அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் 2024 பிப்ரவரி 28. இப்போ குலசேகரன் பட்டினம் இருக்குல்ல, அங்கே ஒரு ஏவுதளம் அமைக்கிறதுக்காக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இங்கே வந்து ரூபாய் 986 கோடி மதிப்பில் அதாவது இங்கே வந்து ஏவுதளம் வந்து அமைக்கிறாங்க. இதற்காக 2233 ஏக்கரில் இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்போது 2026ஆவது ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி இந்த இடத்துல ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இங்கே வந்து 500 கிலோ எடை கொண்ட ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவ முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் யார் தெரிவித்திருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவரான நாராயணன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காரு. அடுத்தது எந்த ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 2030. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2030ஆவது ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா வந்து நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவித்திருந்தாங்க. அதாவது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கணும். அப்போது இதற்கு பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து இதற்கான எலெக்ஷன் இருக்குல்ல, அதாவது இதுக்கு பிட்டிங் நடத்துவாங்க இல்லை, அந்த டைமில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். எங்களுக்கு வந்து நடத்துறதுக்கு ஆசை இருக்குது, நீங்கள் எங்கே இந்தியாவில் கூட நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம்.
அப்போது இங்கே போட்டிகளை நடத்துறதுக்காக குஜராத்துடைய அகமதாபாத்தை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2010ஆவது ஆண்டு காமன்வெல்த் போட்டி வந்து டெல்லியில் நடைபெற்றது. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம திட்டமிடுறதை விடைக்கும் ரொம்ப அதிகமாகவே இதில் வந்து செலவாயிருந்தது. நம்ம ரூபாய் 1600 கோடியில் 2010ஆவது ஆண்டு அந்த டெல்லியில் காமன்வெல்த் போட்டியை வந்து நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக, அதாவது 70,000 கோடி அளவுக்கு செலவாகியிருந்தது. ஓகே, அப்போ இப்போ கூட அந்த ஒரு பயம் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்னா நம்ம திட்டமிடுறத விட ரொம்ப அதிகமான காசு வந்து செலவாயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இப்போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை வந்து நடத்தணும் அப்படின்னு பிரதமர் மோடி விருப்பம் தெரிவித்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ரவிச்சந்திரன் அஸ்வின், இவர் ஐபிஎல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறதாக இவர் அறிவிச்சிருந்தார். அடுத்தது ஆயுர்வேத தினம், இது செப்டம்பர் 23ஆம் தேதி. அதாவது இந்த ஆண்டிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதியை ஆயுர்வேத தினமாக கொண்டாடணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து தெரிவித்திருக்காங்க. அப்போ இந்த ஆண்டு அதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, மக்கள் மற்றும் பூமிக்கான ஆயுர்வேதம் அப்படிங்கிறது தான். ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிறது. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். மத்திய அரசின் 2023-24 வருடாந்திர தொழில் கணக்கெடுப்பில் வேலைவாய்ப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 செப்டம்பர் 15. அடுத்தது தற்போது நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி ஆகிய கப்பல்கள் எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் ப்ராஜெக்ட் 17A. அடுத்தது ஆரோகன் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சுங்கச்சாவடி பணியாளர்களின் குழந்தைகளுக்காக. அடுத்தது உச்சநீதிமன்றத்தின் மொத்த அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 34. அடுத்தது புதிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜு ரஞ்சன். அடுத்தது விட்டாரா என்ற மின்சார வாகன ஆலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது ஃபிடே 2025 உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. அடுத்தது குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க பிரதமர் மோடி எப்போது அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் 2024 பிப்ரவரி 28. அடுத்தது எந்த ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 2030. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.